மங்குனதே நவகம் ஒத்த மரமானோ எம்மானுங்க ஒதுக்கி விட்ட கோப்பானோ பக்க மரமானோ எம்மானுங்க பவுண்டு விட்ட கோப்பானோ தேடி வரும் காலை நிற்க எம்மா நீங்கள் திறமரவா நிற்கலாமா மருத சரவழக்கு அம்மா நம்ம வாசைப்பும் மங்காத நெய் வழக்கு மருத சுற்றி காத்தடிக்கும் வாசைப்பும் மங்குனதே நவகம் ஒத்த மரமானோ அம்மா நாங்கள் ஒதுக்கி விட்ட கோப்பானோ பக்க மரமானோ அம்மா நாங்கள் பவுந்து விட்ட கோப்பானோ தேடி வரும் காலை நிற்க அம்மா நீங்கள் திறமரவா நிற்கலாமா மருத சரவழக்கு இப்படியே இவ்வளோ மாதிரி பேசாமல் வீம்பு பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கேன். எனக்கும் தெரியும் அப்படி இருக்க. பேசாமண்ணா என்ன பேசாமண்ணா பேசாம தான்டா. எனக்கு தெரிஞ்ச அத்தைக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சிருக்கும்? சொல்கிறா, என்னடா புரிஞ்சிருக்கோம்? நீ எவ்வளோ பாடுபடுத்துகிற, எவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க குடும்பத்துக்குள்ளே, அவளுக்கு என்ன புரியாமலா இருக்கும்? டேய், உங்ககிட்ட தான்டா கடைசி அவன் கடையில் பேசிட்டு போனான்னு நீ தானே சொல்லி வச்சியா? அது இதுக்கு என் தலைமையில் போடுங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாவீங்க, அதுக்கு நான் தான் கிடச்சேனா? ஏழு அங்கம்மா மாதிரி இருக்கு. அங்கம்மா மாதிரி இருக்கா? அந்தா பின்னாடி பைத்தியமான பிடிச்சிருக்கு இவளுக்கு. அவங்க வரத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ மாதிரி முரணை பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கேன், எனக்கும் அந்த மாதிரி இருக்க தெரியும். இவ கூட சேர்ந்து நானும் பண்ணனா அசிங்கமாக இருக்கும். அது ஏவாரு அங்கம்மா கிட்ட போய் நேருக்குள்ள இப்படி போய் முண்டிட்டு இருக்காத, சரியா? அவன் இன்னும் வந்துட்டு முழுசாக கோவத்தை காட்டல. முரட்டு கொண்டா இந்த வரால பேச்சு. அவள் புருஷன் செத்த கதை தெரியுமா உனக்கு? பேச்சுக்கு புருஷன் தானா? அவளான சின்ன பையன், சரியான தண்ணி வண்டி அந்த ஆள். எப்பா பார்த்தாலும் சரக்கு அடிச்சுட்டு வந்து அந்த பொம்பளை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படி தான் ஒரு நாள் மிதிச்சுட்டு இருந்திருக்கான். அவங்க ஆத்தா ஏறி போயிட்டா. இவனுங்க 2 பேரும் ஏதோ அவனை பிடிக்க போய் அவன் ஏதோ கால் நழுவி அருவாமனையில் விழுந்து கழுத்து வெட்டி செத்து போயிட்டான்னு ஊர் ஃபுல்லாக சேர்ந்து எடுத்து போட்டோம். அப்படியா? நான் போனேன் அந்த சாவுக்கு. அவனா தவறி அருவாமனையில் விழுந்த மாதிரிலாம் இல்லை. பார்த்துது. இது நம்ம அத்தைக்கு வாங்கின சேலை தானே? பாத்தியா, போனத்துக்கு போத்தி விட்டுருக்கா. ஐயாவுக்கு ப்ரெஷர் என்ன இருக்கா? அதெல்லாம் இருக்குது. அவருக்கு அவரே ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கிடுவாப்புல. எனக்கு 87 வயசாகுது. இப்படி பார்த்தா தெரியுதா? நம்ம ஆஸ்பத்திரி வாசலில் மீச்சது இல்லையா? அதான் இன்னும் நாள் இருக்கே, பார்த்துக்கலாம். தாத்தா, அவன் சொல்லுத மாதிரி நீங்களே எதுவும் வைத்தியம் பார்க்கன்னு கண்டதை அரைச்சி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, சரியா? நம்ம சொந்த டாக்டரு, நம்ம டாக்டரு. எதுவும் உடம்புக்குன்னா இவர்கிட்ட சொல்லுங்கள், பார்த்து விட்ருவாரு, சரியா? ஆமாம், நீ திருநெல்வேலிக்கு வண்டி ஓட்ட போகலையா? போகணும். அந்த இப்போ விமானம் வந்திருக்கான்ல, அதான் இவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி மாதிரி இல்லையா சவாரிலாம்? இப்போ இந்த சவாரியோட சீசன் வந்துச்சுன்னா ஏதாவது சவாரி வரும்னு பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம். சுடலில் என்னாச்சு?
ஐயா அண்ணன் தோப்பு வரைக்கும் போயிருக்கான் ஐயா. அவன் மேலே ஒரு கேஸ் இருந்துச்சு என்ன? தாத்தா அதெல்லாம் பேசிட்டு 2-3 வருஷம் ஆச்சு. அண்ணன் ஆளே மாறிட்டாப்ல, எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல, இருக்கடம் தெரியாமல் இருக்காப்ல. அப்புறம் என்ன, அங்கம்மாவுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. பெரியவே ஊரை சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவன் அவனும் பெட்டி பாப்பா அடங்கிட்டேன். நீயும் டாக்டர் ஆகிட்ட, உனக்கு பீரியடு சம்மந்தம் வந்திருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்படியே அந்த ஒரு சட்டையும் போட்டு விட்டோம்னா எல்லாரும் சந்தோஷமாயிருவோம். ஆமாய்யா. நான் எப்படி பொம்பளைட்டு போய் சொல்ல முடியும் சட்டையை போட? நீங்கள் சொன்னால் அம்மா கண்டிப்பாக கேட்பாங்க ஐயா. அதெல்லாம் சரிதான், இது பொம்பளை சமாச்சாரம். அவள் சொந்த விஷயத்தில் மூக்க தப்பு இல்லையா? ஐயா இது சொந்த விஷயம்லாம் கிடையாது, இது நம்ம ஊர் விஷயம். நம்ம ஊரோட டாக்டர் இவன். இவ்வளோ பெரிய குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணோம்னா நம்ம ஊருக்கு தானே பெருமை. அதுவும் இல்லாமல் ஆஸ்பத்திரி கட்டுற திட்டம்லாம் அவர் வச்சுருக்கான். நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்கணும்னா அம்மா சட்டை போட்டால் தானே ஆச்சு. இருக்கிறதே 50-60 வீடு, இதுக்கு எதுக்குலாம் பெரிய ஐயா அப்படி இல்லைங்கய்யா. அம்மா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டர் ஆக்குனாங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும் ஐயா. என்னை அப்படி ஆக்குன அம்மாவை நல்லா ட்ரெஸ் பண்ணி பார்க்கணுன்றதான் என் ஆசை ஐயா. அது இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கவங்களாம் இப்படியே பார்த்து பழகிட்டாங்க ஐயா. அவங்களுக்கு இது தப்பாக தெரியாது. வெளியூர்லேருந்து வந்து பார்க்குறவங்க ஒரு மாதிரி நினச்சிப்பாங்கல்ல. இது அவள்கிட்ட சொல்லி புரிய வைக்கணுமா? ஆமாய்யா, நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மா கண்டிப்பாக எதுவுமே மறுத்து பேச மாட்டாங்க. ஏதோ சொல்கிறீங்க, அங்கம்மா வர சொல்லு, நான் பேசி பார்க்குறேன். என்னாச்சு? ஐயா அவள் இவகிட்ட பேசவே மாட்டாயா. அப்போ நீ போய் சொல்லு. அது சரி, நடக்கிற கதையை பேசுங்க. ஐயா அவன் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வேணா கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்து பேச முடியுமா ஐயா? நான் சின்ன வயசில் இங்கே வந்து குளிச்சு மீன் பிடிச்சி விளையாண்டுட்டு இங்கே குளம் புரியா கடைசியாக அடித்த உச்சி மலை காத்தாயா போட்டு பெரட்டி போட்டு போச்சு பாருங்க. பள்ளமும் குழியுமா கிடக்கு. வேலை வெட்டி இல்லாமல் பாதி மக்கள் 4 பக்கம் பிச்சுட்டு போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாடையில் போகிற வயசில் பஞ்சாயத்து வந்து உட்கார வச்சுருக்கோம். அதெல்லாம் தரமாக பஞ்சாயத்து பண்ணாப்புல. பண்ணலாம் இருக்கு உனக்கு. அண்ணா ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காப்புல. அம்மா சம்மதிச்சிருமா? மீசையை பார்த்தல, ஏதாவது சொல்லி சமைக்க வைப்பா. ஒரு வேளை சம்மதிக்கலைன்னா அலர்ஜி ஏதாவது சொல்லி உன் மாமி கிட்ட சொல்லு. அட என்னண்ணே நீ வேறு ஆகிற மாதிரி என்ன சொல்லுவியா? டாக்டர் தானே நீ, என் மாமியிட்ட சொல்லி சமைக்க விட முடியாதா? வாங்க வரா போய் பார்ப்போம். விடி என்ன இந்த ஆளே சட்டை போடலையே, நம்ம அத்தையை சட்டை போட வச்சிருவான்னு நினைக்கிறீ? நான் சொன்னேன் இல்லையா, அம்மா கண்டிப்பாக சம்மதிக்கிறேன். அதான் வராப்புல போய் என்னன்னு விசாரிப்போம். அத்தை இங்கே வரா, எங்கே வண்டி வேகமாக கிளம்பி என்னாச்சு சொன்னீங்களா? போக்கம் பார்த்தாலே சரியில்லையே. ஏப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சீக்கிரம் முடிச்சு விடுங்கப்பா, வயலுக்கு தண்ணி வாய்ச்ச போனோம். 3 நாளாக போய்கிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருக்குன்னா நாங்கள் வேற முடிவு எடுக்க வேண்டி வரும். அப்புறம் நீ எங்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. வீட்டில் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது, பால் இல்லாமல் எத்தனை நாள் தான் இருக்க முடியும்? 10 வருஷமாக பாலும் முட்டையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2 நாளாக கடுங்காப்பி தான் குடிக்கேன். அடுத்த வாரம் ஊருக்கு போகிறேன். அதுக்குள்ளே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். 25 வருஷத்தில் ஒரு நாள் கூட உங்கள் வீட்டுக்கெலாம் நான் பால் ஊற்றுறது நிறுத்தினதே இல்லை. போன தடவை உச்சி மலை காற்று வந்தபோது கூட நான் பால் ஊற்றிருக்கேன். ஏன் அக்னி வெயிலில் கூட வீடு வீடாக போய் பால் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தெரியாதா தலைவரை? அப்போ இப்போ மட்டும் என்னவா? அவள் சொன்னால் கேட்க மாட்டாப்பா. தலைவரே உங்களுக்கு தெரியும்ல, பிரச்சனை என்னென்னா பவளம் இவ்வளோ சட்டை போடுன்னு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவன் நான் சட்டை போட மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே உள்ள பிரச்சனையை ஊருக்குள்ளே இழுத்து விடுறதுக்கு தான் இந்த பாலை நிப்பாட்டி வச்சுருக்கா. நீங்களாம் தான் ஏதாவது சொல்லணும். உன் பையன் சொல்கிற கேட்டேன்னா குறைஞ்சா போயிருவேன். இப்படி இருக்கனால உனக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது, ஊருக்கே அசிங்கம். என்னால் இந்த ஊர் என்ன அசிங்கப்பட்டு போச்சு? இப்போ பயத்தை கிழிச்சுவேன் கிழிச்சு. கிளிப்ப என் அக்கா மகளை ரயில்வேலேருந்து பொண்ணு பக்கம் தான் உன்னை பற்றி கேவலமாக பேசிட்டு போயிட்டான். இப்போ என்ன அந்த ரயில்வே மாப்பிள்ளை பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? அப்படிலாம் இல்லை, சிரிச்சிட்டான். சிரிப்பான். எப்போ கல்யாணம்? அடுத்த மாதம் 27ஆம் தேதி. அவன் வரட்டும், வச்சுக்கிறேன். இந்த பிள்ளை கல்யாணத்தை கெடுத்துட்றாத, உன் மயம்பச்சை கேட்டு நடந்துக்க. இப்போ சட்டை போடுறதுனால என்னதான் பிரச்சனையா? சட்டையெல்லாம் போட முடியாது என்னால், மூச்சு முட்டிட்டு வரும்.
ஆனால் முத தடவை சட்டப்படையில் தான் அப்படி இருக்கும், போக போக சரியாயிரும். மயிர் சரியாயிடும். சும்மா இங்கே உட்காந்து உங்கள் நேரத்தெல்லாம் வீணாக்காதீங்க. போய் என் பிள்ளைங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு புரிய வைங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவ சொன்னா கேட்க மாட்டாப்பா, நீயே பால் சொல்லி புரிய வை. ஏன் ஆச்சு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? அம்மா சட்டை போடுங்கிறனாலேயே சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? சட்டை போட வேண்டியதானே ஆச்சு? சட்டை போட்டு அந்த பச்சை குத்தினதெல்லாம் தெரியாதுல்லக்கா, அதான் ஆச்சு சண்டை போடுவேன். ஒழுங்கா தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்த பிள்ளைய அதையும் இதையும் செஞ்சு பால் குடியும் நிப்பாட்டு. இப்போ நீயும் பால் ஊற்றலன்னா எப்படி? வீட்டில் சாரதா இருப்பா, அவகிட்ட போய் வாங்கிக்கோ. சேத்த நில்லு. அம்மா கிட்ட போய் ஆச்சி பால் கேட்டேன்னு சொல்லி போய் கேட்டு வாங்கிட்டு வா. சரி. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது என்ன ட்ரெஸ் போடுவேன்? சாரி கட்டவா இல்லை சுடிதார்? உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்? இல்லை நான் சாரி கட்டுறேன், அதான் அழகாக இருக்கும். நீ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஒழுங்கா சொல்லு. எங்கள் அப்பாவா? சொல்லுடா, எங்கள் அப்பாவா? எங்கள் அம்மா. ஏன் உங்கள் அம்மாக்கு என்ன? எங்கள் அம்மாவுக்கு ப்ளவுஸ் போடுற பழக்கமே இல்லை. ப்ளவுஸ்? புரியல. எங்கள் அம்மாவுக்கு சாரி கட்டும்போது ப்ளவுஸ் போடுற பழக்கமே இல்லைன்னு சொன்னேன். அன்னைக்கு நான் வேற ஏதோ சிந்தனையில் இருந்தேன், அதான் உன்கிட்ட கோவப்பட்டேன். அது பரவாயில்ல, நான் தப்பா எடுத்துக்கல. உனக்கு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. பிரச்சனை கச்சனைலாம் ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களால கொஞ்சம் கடுப்பு, அதான். இந்த காலத்து பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அதுவும் படித்த பசங்கன்னா வித்தியாசமாக யோசிப்பாங்க. அவங்க யோசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நினைக்க? உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீ ஏன் என் கல்யாணத்துக்கு வரல? அதை விடு, என் புருஷன் சத்தத்துக்கு கூட நீ வரல. அப்போ இங்கே தான் இருந்தாலும் எனக்கு தெரியும். இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? சொடல கல்யாணத்துக்கு கூட நீ வரல. இப்போ ஏன் இதெல்லாம் கேட்குற? நீ வரல, அதான் கேட்க. இப்போ ஏன் கோவப்படுற? எனக்கு அது க்யூட்டாக தான் பட்டது. தேவையில்லாமல் இரிட்டேட் ஆறு. தேவையில்லாமல் இரிட்டேட் ஆகுறண்ணா? ஏண்டி, உனக்கு வேணா அது க்யூட்டாக போடலாண்டி. நாளைக்கு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா அப்படி பார்த்தா கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணுவாங்களே. என்னால் அதை பார்த்து சும்மா இருக்க முடியாது. எங்கள் அம்மா கிட்ட நான் அவ்வளோ சொல்லியும் ப்ளவுஸ் போட சம்மதிக்கவே மாட்டுறாங்க. எனக்கு சீரியஸாகவே புரியல. அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீ ஏன் கட்டாயப்படுத்துகிற? எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் ஜட்ஜ் பண்ணுற ஆளுங்களாம் இல்லை. இது ஒரு பிரச்சனை நீ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஐம் ரியலி சாரி. என் பேரண்ட்ஸ் விட்டுப்பட்ட ஆளும் இல்லை. அது ஒரு ப்ராப்ளமே கிடையாதுடா. என்ன யோசிச்சுட்டே இருக்கேன்? பவளத்தை பற்றி தான்.
புருஷன் செத்ததுலேருந்து பவளத்தை சுற்றியே தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அவன் நல்லா படித்து ஒரு ஆள் ஆயிட்டா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். நான் நினச்சதெல்லாம் எங்கே நடக்கு? பவளம் சின்ன பையன், அதுவும் இல்லாமல் அவன் பக்கத்துல இருந்து இதெல்லாம் பார்த்தா அவன் பேச்சில் இருக்கிற நியாயம் உனக்கு புரியும். அது என்ன நியாயமோ? நான் அவனை பெத்தவ தானே. அவன் என்கிட்ட இப்போ நடக்கிற தோரணையெல்லாம் நீ வந்து பாரு, அப்போ தான் உனக்கு புரியும். அவன் மேலே பாசம் வச்சதுனால தான் இப்படி கூனி குறுக்கி நிற்க. இல்லைனா எப்போவோ அவனை பொழந்து போட்டிருப்பேன். சரி ஓகே தெரியும். லிசன், எனக்கு புரியுது உன்னோட இன்செக்யூரிட்டிஸ்லாம். பட் என்னோட பேரண்ட்ஸ் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க யாருமே ஜட்ஜ் பண்ணுற ஆளுங்களே இல்லை. இங்கே முத்தாள் இங்கே நான் உட்காந்து உன் பிரச்சனையோ உன் ஃபேமிலி பிரச்சனையோ பற்றி உட்காந்து பேசிட்டு இல்லை. அது முதல்ல உன் புத்தியில் ஏற்றிக்கோ. எல்லாரும் ஒன்றும் நம்ம கல்யாணத்துக்கு அதெல்லாம் எதனா பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது என்னவோ கொஞ்சம் உண்மை தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க எங்கள் அம்மா. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறணும்னு நினைக்கிறதுல என்னடி தப்பு இருக்கு? ஆனால் இது அவங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்லடி. இத்தனை வருஷமா என் கூட இருக்கிற உனக்கு மாடி இது புரியல? ஆ நீ இவ்வளோ பேசின, நீ என்ன சொன்னு எனக்கே புரியல. ஏய் எங்கடி போற? டாய்லெட் போறேன், வரியா? இப்போ என்னடானா இந்த ஊர்க்காரங்க வழி விழுந்துட்டுருக்கேன். நீ என்ன சொல்லுத? அவங்க சொல்லுத மாதிரி தானே இருக்கணுமோ? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். ஆனா என்ன ஆனா? உலகம் இன்னைக்கு எவ்வளவோ மாறிட்டு இருக்கு. நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது நல்லது தானே. அப்போ அவன் சொல்கிற மாதிரி நான் அருவருப்பாக தான் இருக்கேன் நீ சொல்றியோ? அப்படிலாம் நான் சொல்ல. உண்மையை சொல்லணும்னா உன்னை இந்த மாதிரியே பார்த்துட்டு திடீர்னு புது வேஷத்தில் பார்த்தப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருந்த. இது முடியும். நான் போகணும். அப்புறம் என்ன என்ன இல்லை இவ்வளோ தூரம் வந்திருக்கியே என்னன்ற? ஏண்ணா நீ அப்பப்போ இங்கே வந்து உட்காந்துருக்குல்ல, அதான் அப்படி இந்த இடத்துல என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் தானே வந்தேன். பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. இடம் செம்மையாக இருக்கு. இப்போ புரியுது நீ என் வீட்டுக்கு வராமல் இங்கே எங்கேயும் வந்து உட்காந்துக்கிறேன். நாளைக்கு முதல் நாள் அவங்க வராங்களா? ஒரு 10-11 மணிக்கு வருவாங்கண்ணே. பதட்டமாக இருக்கியா? இல்லைண்ணே, அம்மா வேறு எப்படின்னா சம்மதிக்க என்ன வழின்னு இருக்குது. அம்மா சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி நீ தான். உன்கிட்ட இது எத்தனை தடவை சொல்கிறது? நீ சொல்லியே கேட்கல அப்படின்னா வேறு யார் சொல்லி கேட்க போகுது? அண்ணே நானும் இன்னும் ஒரே ஒரு தடவை அம்மாகிட்ட பேசி பார்க்கவா?
என்ன என்ன இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி யார்கிட்டையும் பேசாமல் இருக்க போகிற? ஏன் ஊர் தலைவர் உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது கணக்கில் மார்க் குறைஞ்சிடுச்சுன்னு புளியங்க வச்சு என்னை உடையோடய அடிச்சியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா. ஏன்னா அந்த தழும்பு இன்னும் என் காலில் அப்படியே இருக்குது. அது வரைக்கும் ஏனோ தானோ தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் எந்த பரீட்சையிலும் நான் தோக்கவே இல்லை தெரியுமா. இப்போ என்ன சொல்ல வர? அன்றைக்கி நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட பேசாமல் போயிட்டேன். இல்லை சொல்லப்போனால் நீ என்னை அடித்த அடி தான் இன்றைக்கி நான் முன்னாடி டாக்டராக உட்காந்துட்ருக்கேன். மற்றவங்க முன்னாடி நீயும் நல்லா இருக்கணும் தான் உன்னை மாற்ற நினச்சேன். மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. நான் நல்லா இல்லைன்னு யார் நினச்சாங்க? இப்போ என்னை பற்றி யார் என்ன நினச்சாங்கன்னு எனக்கு ஒரு கவலையும் இல்லை. உன்னையும் சேர்த்து தான். என் மேலே தான் தப்பு. நானே உங்ககிட்ட வந்து நேரில் பேசியிருக்கணும். அம்மா, உனக்கு பிடிக்காத என்றைக்குமே எப்போ உங்கள் மேலே நான் திணிக்க மாட்டேம்மா. ஒருவேளை நானே உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சம்மதிச்சிருப்பியா? இருக்கலாம். என்னை மன்னிச்சிருமா. அவங்களாம் இன்னும் 2 நாளில் வந்துடுவாங்கம்மா. எனக்காக அவங்க வர அன்றைக்காச்சும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க. இன்னும் உனக்கு புரியலல்ல? இன்றைக்கி நாம் இருக்கிற இந்த நிலைமைக்கு இந்த குடும்பத்தை கொண்டு வரதுக்கு 30 வருஷமாக மாடாக உழைச்சிருக்கேன். அவனுக்கு சுடலைக்கு தெரியும். ஒருத்தனுக்காக மட்டுமே என் உசுரில் பாதி விட்டுருக்கேன். இப்படிலாம் இருக்கும்போது நீ சொல்கிற மாதிரி அந்த சட்டையை போட்டுக்கிறதுக்கு என்னால் முடியாதா என்ன? அப்புறம் என்னம்மா? இப்போ எனக்கு தோணுது, உன்னை இவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிட்டு என்னால் இது கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு அர்த்தமும் இல்லை. அத்தை, நீங்கள் நல்லா இருக்கணும் தானே பவளம் இதெல்லாம் பண்ணிச்சு. என்னோட பவளம்னு ஊரெல்லாம் பெருமை பேசிட்டு நீ வாயை மூடு. இப்போ அந்த பவளம் எந்த மூஞ்ச வச்சுட்டு ஊருக்குள்ள போவான்? அந்த பொண்ணோட அம்மா அப்பா பார்த்துட்டு தானே இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். உச்சி மேல ஆஞ்சாதான் யாத்திரமே தெரியும். வாமா, இப்படி அசிங்கமா பண்ணாதம்மா. நீ தலையிடாத. அவ உன்னை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துருமா. அப்படிலாம் எதுவுமே அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ நாளும் இந்த வீட்டில் ஒரு நாயை நடத்துற மாதிரி தான் என்ன நடத்திட்டு இருந்தீங்க. இப்போ இதையும் தூக்கி ஏன் தலையிலே போடுங்க. ஏன்னா நான் தானே உங்களுக்கு கிழிச்ச வாயே. என்ன வாய் அதிகமாயிட்டு அடுத்து கிழிச்சு போட்டுருவோம் உன்னை. என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. வேண்டாம். நிறுத்துமா மாமா, இப்படி உன்னை அம்மா சொல்றது கேவலமா இருக்கு. என் புள்ளையே என்னை எதிர்த்து பேச வச்சுட்டல. உன்னை இந்த குடும்பத்துக்குள்ள விட்டுருக்கவே கூடாது. நாசக்காரம். இங்க பாருங்க அத்தை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு குருவிக்கு இருக்கிற அளவுக்கு மூளை இருக்கிறவங்க கூட இந்த பவளம் செஞ்சதான் செஞ்சிருப்பான். உங்களுக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? என்ன எழுத்து பேசுற அளவுக்கு அழுதுட்டியா? இவ்வளோ நாள் இந்த குடும்பத்துக்கெல்லாம் ஊழியம் செஞ்சு போட்டல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். உங்க அம்மாக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. போய் ஊசியை போட்டு தூங்க வை. ஊசியை ஆத்தாடுக்கு போட சொல்லி சரிக்கு நிறுத்துமா. நீ நிறுத்தல உன்னை இங்கே தலைமுழுகிட்டு போயிடுவேன். இதுக்கும் காரணம் நான் தான் சொல்லிடாதீங்க. நீங்க தான். உங்க ஆத்திரமும் ஆங்காரமும் இதுதான். இலக்கியா கூட என்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கா, அல்லியத்தை கூட உங்களை சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு மனசு என்ன? நீ எங்கிட்ட போய் சொல்லி துரோகம் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல.
தெரியாது, இவளுக்கு ஒரு மயிலும் தெரியாது. ஆனா உனக்கு எல்லாம் தெரிஞ்ச நீ அந்த பொட்டச்சியும் தம்பியும் 4 போடு போட்டு என் பக்கம் நிற்காம அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு கேனத்தின்னு கேட்குது. என்னை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் நான் தானே உனக்கு பெத்து போட்டேன், அந்த தகுதி பத்தாதா? ஓ, என்ன நீ தான் பெத்து நாவெல்லாம் வச்சிருக்கியாமா? என்ன சொல்ல வரப்போ? போ சார் போமா. என்னம்மா நீயும் வாயில் என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? வாய் தந்து சொல்ல வேண்டியது தானே, ஒரு நாள் ஒரு மகனை பார்த்த மாதிரி பார்த்தது இல்லைன்னு. இவங்களுக்கு எப்பயும் முக்கியம் இந்த பழம் தான். உன்னை தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த பாவலத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சார் மாயமுறி நீ மூடு. நான் வாயை மூடி மூடி தான் என் வாழ்க்கை இப்படி நாசமா போயிருக்குது. இனி உன்ன மாதிரி கோலை மாதிரி எல்லாம் என்னால் இருக்க முடியாது. பெத்த தாய் பேச்சை கேட்டு பேசாமல் போகிற எல்லாம் கோலை பையனா? ஊருக்குள்ள 3/4 பேர் கோலை பையதாண்டி. ஓ, உன் கையால் ஆகாத தனத்துக்கு இப்படி ஒரு காரணம் தேடுறியா? நம்மள இந்த வீட்டுல மானங்கெட பேச நிறுத்துறேன். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏம்மா சண்டை போடுறீங்க? என்ன போடா? ஆச்சி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பாட்டு கை வைடா. அவங்க தான் ஏதோ பேசி. நல்லா கேளு பவளம். சும்மா இருமா. நான் கட்டின வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு என்னையே சும்மாருன்னு சொல்லுவேன் நீ? நீ கட்டின வீடா? நானும் நீ சேர்ந்து கட்டின வீடுன்னு சொல்லுமா. என்னுடைய முழு உழைப்பு அதுல இருக்கு. நல்லா சொல்லுங்க. தான் தாடுற அறிவு கட்டவளே. அண்ணா எப்போ அண்ணா நிறுத்துறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் ஏதோ அம்மாவை நல்லபடியா மாத்தலான்னு பார்த்தா நீங்களாம் இங்க உட்கார்ந்து உங்க பிரச்சனை பேசி தீர்த்துட்டு இருக்கீங்க. இப்ப புரியுதா உனக்கு? உன் நொண்ணுக்கும் நொண்டிக்கு என் மேல எவ்வளவு வன்மை இருக்குன்னு? உன்னை சாக்கா வச்சு என்ன பழி வாங்குறாங்க. மா இதை கேட்டது நானு. இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. புரியுதா உனக்கு? முட்டாள நீ. சம்மந்தம் இல்லாம தான் இந்த பிரச்சனையை அவங்களுக்கு சாதமாக்கிக்கிறாங்களோ? ஆமா, அப்படியே நாங்க பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்காகவும் பவளத்துக்காகவும் தான். அதை புரிஞ்சுக்கோங்க. பேசுறேன். அடிங்க இன்னும் நல்லா 30 வருஷமா அப்படி மாடா உழைச்சமே எதுக்கு? நிம்மதியா இருப்போம் தானே? நிம்மதியா இருக்கமா? நிம்மதியா இல்லையே. காரணம் நீ. ஏம்மா ஏன் இப்படி பண்ற? உன் நிழலாக தானம்மா நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பிள்ளைக்கும் பள்ளிக்கூடம் போவாங்க, பந்து விளையாடுவாங்க. நான் மாடு மேய்ச்சிக்கிட்டும் வயக்காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டும் புல்லு போட்டுக்கிட்டும் தானம்மா வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்றியோ அதானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பஸ் பார்த்து எனக்கு போக தெரியுமா? ஒரு 4 வார்த்தை எழுத தெரியுமா? பேச தெரியுமா? ஏம்மா நீ அவள் பார்த்து கட்டி வச்சவ தானே. இன்னைக்கு அவளே என்னை பேடின்றா. இவட்ட பேச்சு வாங்கின எனக்கு என்ன அவசியமா? ஏம்மா அப்படி பண்ற? நிம்மதியே இல்லைம்மா. ஊருக்காரன் சொல்லுவான், உங்கள் அம்மா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிதுரா அப்படின்னு. அவன் ஏதோ நம்ம வளர்றதை பார்த்து பொறாமப்படுறான்னு நினச்சி போயிடுவேன். ஆனால் இப்போ நீ பேசுறது உன் வீடு, நான் கட்டுனேன் எல்லாம் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஒருத்தனை படிக்க வச்சு ஒருத்தனை வயக்காட்டில் தெரிஞ்சு அப்படின்னு அவங்க சொல்கிறது உண்மையாகவோ அப்படின்னு எனக்கு தோணுதுமா. என்ன இப்படி வளர்த்துட்ட பரவாயில்ல. அவனை நீ படிக்க வச்சது கூட உன் கௌரவத்துக்காகவும் உன் சுயநலத்துக்காகன்ற மாதிரி எனக்கு தோணுதுமா. நான் என்ன அப்படிப்பட்டவளா? என்ன நீ அப்படிதான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கியா? தெரியல. நீ வேணா உன் டாக்டர் பிள்ளைய கேட்டுக்கம்மா. என்ன